விஷாலுக்கு நோ, வெங்கடேஷ்க்கு ஓகே. தமிழ் தெலுங்குல இப்போ முன்னணியில இருந்துட்டு வரும் நாயகிகள்ல ஒருத்தரா இருக்கிறவங்க ஸ்ருதிஹாசன். தமிழ்ல விஷாலுக்கு ஜோடியா பூஜை படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஹிந்தியில சில படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க. தெலுங்குல இப்போ எந்த படத்துலயும் அவங்க நடிக்கல. இதுக்கு நடுவுல விஷால் அடுத்து சுசீந்திரன் இயக்கத்துல நடிக்க உள்ள ஒரு புது படத்துக்கு ஸ்ருதிஹாசனை மீண்டும் விஷால் ஜோடியா நடிக்க அழைச்சிருக்காங்க. ஆனா அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கால் ஷீட் இல்லைன்னு ஒரு கதையை 1 மணி நேரத்துக்கும் மேல முழுவதுமா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நடிக்க வாய்ப்பில்லைன்னு மறுத்திருக்காங்க. ஆனா தெலுங்குல அவருடைய அப்பா வயது நடிகரான வெங்கடேஷ் நடிக்க இருக்கும் புதிய படத்துல அவருக்கு ஜோடியா நடிக்க ஸ்ருதிஹாசன் நடிக்க சம்மதிச்சிருக்கிறதா டோலிவுட்ல இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்குது. தசரத்ன்ற இயக்குனர் அடுத்து வெங்கடேஷ் நாயகனா நடிக்க உள்ள புதிய படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வெங்கடேஷோட இணைஞ்சு நடிக்க ஸ்ருதிஹாசனை அணுகியிருக்காங்க. கதையை கேட்ட பின்னாடி அவங்களும் நடிக்க சம்மதம் தெரிவிச்சுட்டு தான் சொல்றாங்க. இது நாள் வரைக்கும் இளம் ஹீரோங்களோட மட்டுமே இணைஞ்சு நடிச்ச ஸ்ருதிஹாசன் வெங்கடேஷோட இணைஞ்சு நடிக்க சம்மதிச்சிருக்கிறத ஆச்சரியமா பாக்குறாங்களாம் தெலுங்கு திரையுலகினர்.